பார்பி சுட்டி டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? எங்கள் வீட்டில் பலூன் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். பலூன் வச்சு நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நியூ கேம் விளையாடலாம். சூப்பராக இருக்கும். ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக நல்ல டைம் பாஸாக இருக்கும். விளையாடலாமே, நல்ல ஐடியாவே இருக்கே. விளையாடலாமே. அக்கா அக்கா போய் பலூன் எடுத்துகிட்டு வாங்கக்கா. பலூனை வச்சு ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். விளையாடலாம்க்கா, ஆசையாக இருக்குக்கா. பலூனை ஃபஸ்ட்டு ஊதி வச்சுக்கலாம். நான் அது உள்ளார உங்களுக்கு தெரியாமல் ஒன்று போட்டு ஊதி வச்சுருக்கேன். நீங்கள் உள்ளார என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். அக்கா அக்கா நான் கரெக்டாக கண்டுபிடிப்பேன்க்கா. என்னக்கா போட்டு வச்சுருப்பீங்க? பெருசாக ஒன்று இருக்காது, எல்லாம் பவுடர் ஐட்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்களா? நான் ரெடி பண்ணிட்டு வரட்டுமா? பலூனை ஊதி உள்ளார மெட்டீரியல்லாம் போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணி அந்த பலூனை நம்ம வெடிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், அடுத்து ப்ளூ கலர், அடுத்து ஒயிட் கலர், அடுத்து டார்க் ப்ளூ கலர். க்ரீன் கலர் பலூன் நான் சூஸ் பண்ணுறேன். நான் க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் க்ரீன் கலர் பலூன் எனக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆட்டி பார்த்தாலே உள்ள என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியலையே. என்ன இருக்கும்? மாவு தானே இருக்கு, அரிசி மாவு தானே இருக்கு. எடுத்து பார்த்தா தான் தெரியும், வெடிச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்கும். தப்பா சொல்லிட்டா நமக்கு கிஃப்ட் கிடைக்காதே. என்ன இருக்கும்? உடைச்சு பாரு ஃப்ரோசன். உட பலூனை உட, அப்பதான் என்ன இருக்குன்னு தெரியும். உட, குத்து ஃப்ரோசன். பயமா இருக்குப்பா, பலூன் வெடிக்க எனக்கு பயமா இருக்கு. உள்ள ரைஸ் இருக்கா? நான் தப்பா சொல்லிட்டேன், எனக்கு தெரியவே இல்லை. நான் ராங் ஆன்சர் சொல்லிட்டேன். அரிசி இருந்திருக்கே, நான் தப்பா சொல்லிட்டேனே. ரோசன், நீ தப்பா சொன்னது தான், உனக்குலாம் கிஃப்ட் இல்லை. நீ தப்பா சொல்லிட்ட. நீ மாவு இருக்குன்னு தப்பா சொன்ன. பார், ரைஸ் இருக்கு பார். அடுத்து நானா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன இருக்கும்? என்ன இருக்குன்னு தெரியலையே. ஃபேஸ் கடிக்கிற பவுடர் தானே இருக்கு, அதுதான் இருக்கும்னு என்னோட கெஸ்ஸிங். உள்ள உடைச்சு பார்த்தா தான் தெரியும். குத்து, நல்லா குத்து பலூனை உட, அப்பதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். உடைச்சிட்டு தானே இருக்கேன். காலால் ஏறி மிதிச்சாலும் உடைய மாட்டேங்குது. பலூன் ஸ்ட்ராங்காக இருக்கே, உடையவே மாட்டேங்குதே. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னா உடையவே மாட்டேங்குதே. மாவு இருக்கு, அரிசி மாவு இருக்கு. நான் தப்பா சொல்லிட்டேன், எனக்கும் கிஃப்ட் இல்லை. என்ன சொன்னல பார், நீயும் தப்பா சொல்லியிருக்க. உனக்கும் கிஃப்ட் இல்லை தான். பரவாயில்ல, எனக்கும் நான் தப்பா சொன்னதுனால தானே எனக்கும் கிஃப்ட் இல்லை. பரவாயில்ல, நான் அடுத்த டைம் வின் பண்ணுவேன். இதில் என்ன இருக்கு? இப்போ கொஞ்ச நேரம் விளையாடலாம், ஜாலியாக இருக்கே. நல்ல வாட்டர் பெட் மாதிரி ஜாலியாக இருக்கே. இதுல என்ன இருக்கும்? இதுல என்ன பவுடர் இருக்கும்? ஒருவேளை இது உள்ளதான் ஃபேஸ் கடிக்கிற பவுடர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபேஸ் கடிக்கிற பவுடர். நான் கரெக்டாக தான் கண்டுபிடிப்பேன் நான் நினைக்கிறேன். உடையவே மாட்டேங்குதே. இது உள்ள ஒண்ணுமே இல்லை, எம்டி பலூனா? நானும் தோத்துட்டேன். யார் தான் வின் பண்ணுவா? யார் தான் சரியா சொல்லுவா? நானே
வச்சு பார்த்தா தான் தெரியும். நான் மிதிச்சே உடைப்பேன். ஜம்ப் ஜம்ப். என்ன மிதிச்சாலும் உடைய மாட்டேங்குது. சுத்தி சுத்தி மிதிச்சாலும் உடைய மாட்டேங்குது. அப்படி என்னதான் இருக்கு இது உள்ளார? உட உட உடையவே மாட்டேங்கிற. தூளுப்பு இல்லையா? துணி பவுடர் இருக்கா? நான் யாருமே ஆன்சர் சரியா சொல்லல. எல்லாரும் தப்பா சொல்லிட்டோம். செம ட்விஸ்டா இருந்துச்சு. ஜாலியாவும் இருந்துச்சு. ஒரே டென்ஷனாவும் இருந்துச்சு. நல்ல டைம் பாஸ் ஆச்சு. உள்ள துணி பவுடரா? துணி பவுடர் என்ன வாசனை அடிக்குது? செம வாசனையா இருக்கு துணி பவுடர். நானும் தப்பா சொல்லிட்டேன். இப்போ என்னப்பா பண்ணலாம்? 4 பேருக்குமே கிஃப்ட் கிடையாது. அக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, உங்க 4 பேத்துக்குமே நான் gift கொடுக்குறேன். வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பவுச், நவீனாக்கு ஒரு பவுச், மேரிக்கு ஒரு பவுச், ஃப்ரோசனுக்கு ஒரு பவுச். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.